ஹைக்கூ நாயகன் மு. முருகேஷ். மூன்றே வரிகளில் உலகம் அளப்பார், முத்தான கவிதை சொல்லத் துடிப்பார். ஹைக்கூ உலகின் வித்தக கவிஞர், அன்பு ததும்பும் எளிய கவிஞர், குழந்தை இலக்கியத்தின் இனிய தோழர், குறையாத ஆற்றலின் படைப்பாளர். வழக்கமாக மீரா வந்து போன பிறகு கண்ணன் வருவது வழக்கம். இன்றைக்கு அண்ணன் வந்திருக்கிறேன். வயது சற்றே முன்பின்னாக இருந்தாலும் கூட இந்த அவையில் இருக்கிற அக்காக்களுக்கு அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். தங்கை லீலா கோவித்துக் கொள்கிறார். வயதில் என்ன இருக்கிறது, வாழ்த்தில் தானே இருக்கிறது. உண்மையில் தனது அக்காவின் நினைவை கொண்டாடும் ஒரு கவிதை நிலையில் அண்ணனுக்கும் ஒரு பிறந்தநாள் நடத்திய தம்பி செந்தமிழை மனதார வாழ்த்துகிறேன். இந்த அரங்கில் இருக்கிற எல்லோருக்குமே ஒரு ஆசை, நமது பிறந்த நாளில் அடுத்த நிகழ்வு நடந்து விடாதா என்கிற ஏக்கம் இருப்பதை உங்கள் பார்வையில் இருந்தே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கும் கூட அதிக நேரம் பேச நேரமில்லை தான். இருந்தாலும் அன்பு சகோதரி இசையின் மொழியை கேட்கும்போது கொஞ்ச நேரம் பேசித்தான் ஆக வேண்டும் போல் இருக்கிறது. ஏன்னா என்ன 2 நிமிஷம் அறிமுகப்படுத்துகிறாங்க, நான் 3 நிமிஷம் பேசினா தான் மரியாதை. ஆமாம், ரொம்ப அழகான ஒரு மொழி நடைகள் ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் இந்த நாள் ஒரு கொண்டாட்டமான நாள் தான். சில விழா மேடைகளில் நாம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவோம், சில விழா மேடைகளில் நாமும் இருந்தால் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் இந்த நாளில் இந்த அரங்கிற்குள் இருப்பதே நமக்கு ஒரு பெருமை என்பதை போன்ற ஒரு உணர்வை இந்த விழா ஏற்படுத்தி இருக்கிறது. ரொம்ப நெகிழ்ச்சியான விழாவாக நடந்திருக்கிறது. எனக்கும் இந்த புத்தகத்துக்குமான உறவை பற்றி ஓரிரு வார்த்தைகள். முதல்ல 10 கவிதைகளை குறிச்சிட்டு வந்திருந்தேன். அறிமுக உரை என்று சொன்னால் அறிமுக உரையே ஒத்துக்கொள்ளாத அளவுக்கு ஒரு ஆய்வுரையை அன்பு தோழி ஜெயஸ்ரீ வழங்கினாங்க. எனக்கு என்ன, நானும் பிருந்தாவை என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இவங்க உரை மனுஷபுத்திரம் உள்ள வர்றதுக்கு வரைக்கும் தொடரும் போல இருக்கு. ஒருவேளை சொல்லியிருப்பேன். ஏன்னா முடிக்கிறாங்க, நல்லா தெரியுது. முடிச்சுட்டு என்ன பார்க்குறாங்க, முடிச்சிருவாங்கன்னு நினச்சா ஆரம்பிக்கிறாங்க. லீலாவை எதிரில் பார்த்தாவா, லீலாவுக்கும் அதே எண்ணம் போல இருக்கு, என்னையே பார்க்குறாங்க. நல்ல உரை, அழகான உரை. அப்படியான ஒரு அறிமுக உரையை கொடுத்தாங்க. அது மாதிரி எல்லாரோட உரையும் அந்த கவிதை சார்ந்திருந்தது. இந்த புத்தகத்தின் சிறப்பு என்னவென்றால், பொதுவாக கவிதைகள் 2 வகைப்படும், நமக்கெல்லாம் தெரியும். சில கவிதை பொதுவான தளங்களில் வாசிப்பது, சில நவீன தளங்களில் வாசிப்பது. இந்த தொகுப்பில் இருசாரருக்குமான கவிதைகள் இருக்கிறது என்பதுதான் இந்த தொகுப்பின் ஆகச்சிறந்த சிறப்பு. யார் முதலாக இந்த கவிதை புத்தகத்தை எடுத்து படிக்கிறவங்க கூட அவனுக்கு பிடித்த ஒரு 10 கவிதைகள் இருக்கும். தொடர்ந்து கவிதை தளத்தில் இயங்கி கொண்டிருக்கிற, இன்றைக்கு எல்லோரும் நாம் கொண்டாடுகிற மனுஷபுத்திரன் உள்ளிட்ட கவிஞர்கள் கூட பாராட்டுவதற்கும் படிப்பதற்குமான கவிதைகள் இருப்பது தான் இந்த தொகுப்பின் சிறப்பு. ஏன்னா முதல்ல கவிதை என்னன்னு தெரியும்ல. சமீபத்தில் ஒரு கவிதை படித்தான். உண்மையிலே இதெல்லாம் கவிதையானு கேட்காதீங்க, யோசிச்சு பார்த்தா எல்லாமே கவிதை தான். எறும்பு நேராக செல்கிறது. இதில் என்னடா கவிதை, எறும்பு நேராக, அது எப்படி போனால் உனக்கு என்னடான்னு நம்ம தோணும். ஒரு 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 மாதிரி யோசிப்போனம்மா. எறும்பு நேராக செல்கிறது, பரவாயில்ல. அடுத்து தனியாக செல்கிறது. ஒரு ஒரு எறும்பு நேராக செல்றதுன்னு எப்படா சொல்கிற? தனியாக செல்லும்போது அது எப்படி போனாலும் நேராக செல்கிற மாதிரி தான் இருக்கும். வாழ்க்கையின் எப்படி ஒரு கூறு இருக்குது பாருங்களேன். அப்படி கவிதைக்குள் இருக்கிற உள்ளர்த்தங்களை தேடி சுரப்பது தான் ஒரு வாசக மனநிலை. அப்படியான ஒரு மனநிலையோடு எழுதியிருக்கிறார் அன்பு தம்பி செந்தமிழ். செந்தமிழ் பேரை எனக்கு அறிமுகம் உண்டு. அவர் ஒரு பாடலாசிரியர்னு தெரியும். முதலாக சென்ற ஆண்டு அவர் டிஸ்கவரி புக் பேலஸில் நடத்திய அவங்க கவிதா அக்காவுக்கு நடத்திய அந்த கூட்டத்துக்கு தான் நான் முதல் முறை ஒரு பார்வையாளனாக போய் உட்கார்ந்துருந்தேன். நான் எதுவும் பேசவில்லை, ஒன்றுமே பண்ணல, கூட்டத்தில் ஒருவனாக உட்கார்ந்துருந்தேன். எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த விழா. ஏன் அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னா, 2 அக்கா கூட பிறந்த பிருந்தா சாரதிக்கு அப்படின்னா எனக்கு 4 அக்காக்கள். 4 அக்காக்கள் மட்டுமல்ல, 4 அண்ணன்கள், 4 அக்காக்கள், 9வதாக பிறந்த கடைக்குட்டி பையன் தான். நீங்கள் இந்த கடைக்குட்டினோட சினிமாவில் வர செல்லம்லாம் நினைக்காதீங்க. சாப்பாட்டுக்கு பிரச்சனையான குடும்பம் தான் எங்கள் குடும்பம். ஆனால் என்னை வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் அம்மா ஒரே ஒரு முறை என்னை அடிச்சிருக்காங்க. அது மறக்க முடியாத அடி. என்னென்னா, நான் போய் எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன். எல்லா ஊர்லேயும் எல்லா வீடுகளையும் அக்கா தங்கைகள் இருப்பாங்கள்ல. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எல்லா பிள்ளைங்களுக்கும் தம்பி தங்கச்சி இருக்காங்களேம்மா, எனக்கு ஏன் இல்லைன்னு கேட்டேன். ஓங்கி ஒரு அறை கொடுத்து, இருக்கிற 9 டிக்கெட்டுக்கே சோறு போட முடியல, இல்லை தம்பி தங்கச்சியா அப்படின்னாங்க. எனக்கு அப்போ அதுக்கு அர்த்தம் புரியல. ஆனால் உண்மையில் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு அதிகாரம் செய்ய ஒரு ஆள் வேணும்ல, அதுதானே மனசு. அதுலேயும் நான் இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது, அதை சொல்லிடுறேன். எனக்கு இப்போ பெண்ணியம் குறித்த புரிதல் இருக்கிறது. இப்போ என் மகன் உட்காந்துட்டு காலமிக்கி விடுனாலும் காலமிக்கி விடுவேன், உட்காந்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துறேன். இந்த காலத்தை புரிஞ்சுருக்கானா, நான் சின்ன வயசில் ரொம்ப நல்லவன் கிடையாது. ஏன்னா உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா இது உண்மையை பேசுகிற மேடையாக இருக்கிறது. ரொம்ப அதிகாரம் பண்ணுற ஆள். அப்படி என்ன எங்கள் குடும்பம் என்னை வச்சிருந்தது. இன்னும் சொல்ல வேணா, எனக்கு 4 அக்கான்னு சொன்னல, சாப்பிட்ட தட்டை கூட கழுவ விட மாட்டாங்க. எனக்கு கழுவணும்னு ஆசை இருந்தால் கூட எங்கள் சின்னம்மா சொல்லுவோன்னு, தடி கழுவு மாதிரி 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஆம்பளை பையன் போய் தட்டை கழுவுறியாமா, நமக்கு திடீர்னு மீச முளைச்சிடும் சின்ன வயசுலேயே. அப்படியானு எனக்கு ரொம்ப வருஷம் வரைக்கும் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் சட்ட துணியெல்லாம் துவைச்சதே இல்லை. கழட்டி போடுறதோடு சரி,
யாரோ ஒரு அக்கா துவச்சி ஏதோ ஒரு அக்கா மடிச்சு வச்சோம். அப்படி இருந்து 4 அக்காக்கள் கல்யாணம் போன ஒரு நாள் முதல் முறையாக நான் அழுதேன். வாழ்க்கையில் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாளுங்க இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டுன்னு. அப்படி அழுதவன் நான். அதுவும் எங்கள் பெரிய அக்கா கல்யாணம் நடக்கும்போது எங்கள் வீட்டில் ரொம்ப பேர் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நடுவில், அப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற காலம் இல்லை, கல்யாணத்துக்கு நடுவு மாப்பிள்ளைக்கு நடுவில் உட்காந்து தாலி கட்ட விடாமல் அவரை தடுத்தனா. அடப்பாவி என் கல்யாணத்தையே நிப்பாட்டு நினச்சி அழுறான்னு. அதே மாதிரி எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி எங்கள் ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் வெள்ளனூர்னு ஒரு ஊர். 3 நாள் அழுது எனக்கு ஜுரம் வந்து எங்கள் அக்கா வீட்டில் கொண்டு போய் 4 நாள் வச்சுருந்தாங்களாம். அப்படி அக்காக்களின் பாசத்தால் வளர்ந்த மனிதர்கள் தான் எல்லாமே. எல்லா உறவுகளுமே உன்னதமாக தான். அதில் அக்கா தான் உயர்வு, தங்கை அப்படியெல்லாம் இல்லை. எல்லா உறவுகளுமே அன்பாலும் பாசத்தாலும் பின்னப்பட்ட ஒரு உறவுகள் என்றாலும் ஒவ்வொரு உறவுக்குமான சிறப்பை நாம் எப்போது உணர்கிறோம் என்றால் அதை இழக்கிற போது தான். இங்கே உட்காந்துருக்க யாருக்காவது ஐயோ அக்கா இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த கவிதை புத்தகத்தின் 10 பிரதிகளை வாங்கி போய் 10 பெண்களிடம் கொடுங்கள், அவர்கள் உங்கள் அக்காக்களாக மாறிவிடுவார்கள். இதெல்லாம் விற்பனைக்கான உத்தி இல்லை, என் மனசில் தோன்றுறது. ஆமாம், அப்படி அக்காக்களாக மாறிவிடுவார்கள். அதான் தமிழில் கூட ஒரு சொலவடை சொல்லுவாங்க. அம்மா இருக்கும்போது அம்மாவின் அருமை தெரிவதில்லை, அம்மாவின் அருமை தெரியும் போது அம்மா உயிரோடு இருப்பதில்லைம்பாங்க. அப்படி தனது அக்காவை இழந்த சோகத்தை உருகி உருகி எழுதியிருக்கிறான் அன்பு தம்பி செந்தமிழ். இந்த கவிதைகள் வாழ்வியல் சார்ந்த கவிதைகள் என்பதாலே படிக்கிற நமக்கு ஒரு நெருக்கமும் ஒரு ஒட்டுதலும் கிடைச்சிருது. ஏன்னா எல்லாம் நம்ம வீட்டில் அக்கா இல்லைனா கூட அக்காக்களை பார்க்குறோம்ல நம்ம நிறையா. அப்படியான ஒரு நெருக்கத்தையும் பாசத்தையும் தருகிற இந்த தொகுப்பில் எனக்கு நிறைய கவிதைகள் பிடித்த கவிதை என்றாலும் கூட ஒரு 2 கவிதை ரொம்ப முக்கியமான கவிதையாக பார்க்குறேன். ஏன்னா மனுஷபுத்திரன் இருக்கிற மேடையில் இன்றைக்கு நவீன கவிதை என்பது தமிழ் கவிதையில் அது சில உயரங்களை தொட்டிருக்கிறது. அப்படி நவீன மொழி கொண்டும் கவிதைகளை எழுத முடியும், சடையர் கவிதை என்று சொல்லப்படுகிற மொழியிலும் எழுத முடியும் என்பதற்கு உதாரணமான ஒரு கவிதை அக்காவின் கூந்தல். தலைப்பு ரொம்ப நல்லா தான் வச்சிருக்காரு. முடிக்கும் போது தான் அதை வேற ஒரு ரூபத்துக்கு கொண்டு போகிறார். அதுதான் ஒரு நல்ல கவிதை. தலைப்பு கவிதை இப்படி தொடங்குது. ஊர்க்கண்ணே படுமளவிற்கு ஒருபடி மேல் ஊர்த்தேரே இழுக்கும் அளவிற்கு உறுதியானது அக்காவின் கூந்தல். அக்காவோட கூந்தல் பெருமைகளை சொல்றாரு. இருந்தாலும் முடி உதிர்வது அக்காவின் ஆகப்பெரும் கவலைகளில் ஒன்று. சீயக்காய் முதல் ஷிக்ஷாம்பு வரையிலான சிபாரிசுகள் எதுவும் கை கொடுக்கவில்லை. யாருக்காகவும் எதுக்காகவும் முடியை விட்டு கொடுத்ததே இல்லை. முழங்கால் கூந்தலோடு மல்லிச்சரம் ஆடும் அழகு 1000 தேவதைகளுக்கு சமானம். ஒரு முறை தம்பியின் உடல்நிலை உருக்குலைந்த போது அம்மா நினைவுபடுத்தினால் முடி நேர்த்தி கடனை. ஒரு முறை தம்பியின் உடல்நிலை உருக்குலைந்த போது அம்மா நினைவுபடுத்தினால் முடி நேர்த்தி கடனை. எந்தவித பதற்றமும் இல்லாமல் முதலாளாய் முட்டையடித்து கொண்டாள் அக்கா. ஒரு உருக்கமானது. ஆனால் அதை முடிக்கிறாரு பாருங்க, இன்னும் பளிச்சுன்னு. அன்றே நிரூபித்து விட்டால் தம்பியின் உயிரை விட எந்த மயிரும் பெரிதில்லை என்று. அதாவது மேலே கூந்தல் என்று தொடங்கி அது மயிர் என்று முடியும் போதுதான் அந்த கவிதையின் உயிர்ப்பான அடையாளங்களை தொடுகிறது. அப்படி ரொம்ப முக்கியமான கவிதை. இந்த தொகுப்பில் 74வது கவிதையாக இருக்கிற ஒரு கவிதை. தமிழின் சிறந்த கவிதைகள் என்று 100 கவிதைகள் எடுத்தால் அதில் இடம்பெறத்தக்க சமகால வாழ்க்கையை மிக அழகாக அக்காவோடு பொருத்தி சொல்லியிருக்கிற ஒரு கவிதை. கவிதையோட தலைப்பை நம்ம எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்கும். ஓடிபினா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன்னா, மனிதர்கள் அடையாளமே இன்றைக்கு ஓடிபிகளாக மாறி போய்விட்டிருக்கிற சூழலில் ஓடிபி என்கிற தலைப்பை குறியீடாக்கி நவீன கவிதை உலகில் அக்காவை ஒரு படிமமாக்கி இருக்கிறார் அன்பு தம்பி செந்தமிழ். அந்த கவிதை இப்படி தொடங்குகிறது. ஓடிபி. என் ஆதார் கார்டின் கைரேகைகளை சரிபார்த்த பிறகு புதிதாக பொறுப்பேற்ற எமனோடு பேரப்பிள்ளை என்னை தொடர்பு கொண்டான். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் என்றும் அதை சொல்லுமாறும் கட்டளையிட்டான். பணம் திரும்பும் கும்பலோ என்று அழைப்பை துண்டித்து விட்டேன். பின் ஒரு குறுஞ்செய்தி என் கதவை தட்டியது. உங்கள் உயிர் காலாவதியாகிவிட்டது. ரீசார்ஜ் செய்ய போதிய தர்மம் இல்லாததால் பயனாளி நீங்கள்தான் என்பதை உறுதி செய்ய ஓடிபியை பகிரவும் என்று. மீண்டும் தொடர்பில் வந்த யமனின் பேரனிடம் உங்க அப்பா தாத்தா காலத்தில் இப்படி இல்லையே என்றேன். அதனால்தான் தவறுதலாக ஒரே பெயர் கொண்ட பல உயிர்கள் பறிக்கப்பட்டன என்றான். நல்ல விஷயம். தொழில்நுட்பத்தை உங்கள் தொழில் ரீதியாக அமல்படுத்தியதற்கு என்றேன். பாராட்டெல்லாம் தேவையில்லை, சீக்கிரம் பரலோகம் வா என்றான். தவறுதலாக எடுத்த உயிர்களுக்கு யார் பொறுப்பு என்றேன். அது போன ஆட்சி பொறுப்பேற்க முடியாது என்றான். அப்படியானால் நானும் ஓடிபி பகிர முடியாது என்றேன். உன் போனை ஹேக் செய்து 10 நிமிடம் ஆனது என்றான். வேறு வழியில்லாமல் இந்த நடைமுறை எப்போதிலிருந்து என்றேன். புரட்டாசி மாத அமாவாசை சனிக்கு அடுத்த நாளிலிருந்து என்றான். கொஞ்சம் யோசித்து பார்க்கையில் அதற்கு ஒரு நாள் முன்புதான் அக்கா தவறியிருந்தார்.
இந்த கடைசி வரியை படிக்க முடிக்கும்போது நம் அக்கா இழந்த சோகத்தை, நமக்கும் இப்படி ஒரு அக்கா இருந்திருப்பாளோ என்கிற இயக்கத்தை ஒவ்வொருவருக்கும் விதைத்திருக்கிற ஒரு நல்ல கவிதை செறிவான தொகுப்பை தந்திருக்கிற அன்பு தமிழ் செந்தமிழ் தொடர்ந்து கவிதை துறையிலும் திரைப்பட பாடல் துறையிலும் சாதனை படிக்க வேண்டும் என்று வாழ்த்தி, நன்றி சொல்கிற கடைசி நிமிடம் வரை எழுந்து போகாத உங்கள் நாகரிகத்திற்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி.